ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னையிலேருந்து இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபீஸ் மட்டும் இல்லாமல் கிச்சன் சம்மந்தமான ஒவ்வொரு டிப்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி கண்டிப்பாக இந்த சேனல் எல்லா வீடியோஸுமே நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரெட் எக் சாண்ட்விச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை 2 நிமிஷத்தில் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50% பேர் வந்து கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஸோ இதே மாதிரி இருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு உடல் சம்மந்தமான, வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம்? இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிறதுக்கு தாமதம் ஏற்படுவதனால பாதி பேர் சாப்பிட்றதே இல்லை. ஸோ எல்லாருமே பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிறதுனால சில விஷயங்களை வந்து நம்ம மறந்துடுறோம், செய்ய தவறிடுறோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நம்ம தீர்க்கணும் அப்படின்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கண்டிப்பாக சீக்கிரமே செய்யணும். ஸோ அதனால் 2 நிமிஷத்தில் நம்ம எக் பிரெட் சாண்ட்விச் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து நம்ம பிரெட் எடுத்துக்கணும். ஸோ பிரெட் வந்து நீங்கள் நார்மல் பிரெட்டும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வீட் பிரெட்டும் எடுத்துக்கலாம். ஸோ வீட் பிரெட் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தவாவில் வந்து இந்த பிரெட்டை எடுத்து வச்சு ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஹீட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரொம்ப நீங்கள் ஓவர் ஹீட் பண்ணாலும் அதோட டேஸ்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு வராது. ஸோ அதனால் நம்ம வந்து நார்மலாக கொஞ்சம் லைட்டாகவே ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரெட் வந்து ஹீட் பண்ணும்போது அதில் வந்து நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ நெய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரியவங்க வந்து இதை எடுத்துட்டோம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து முற்றிலுமே ரொம்ப தவறான விஷயம். நெய் வந்து கொலஸ்ட்ராலே கிடையாது. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்தால் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெய் அதுக்கு அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களோட சருமம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பளபளப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து ஈவினிங் வரை ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கண்டிப்பாக அந்த நெய் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரெட்டை வந்து ஹீட் பண்ணியாச்சு. ஸோ அதோட கலர்ஸ் என்னங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்ததும் நீங்கள் ஹீட் பண்ணதுலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சதுக்கப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த முட்டையை வந்து ஒரு பிளெயின் ஆம்லேட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். அது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து விருப்பம் போல் அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் ஒரு மிளகாய், அப்புறம் மல்லித்தழை இதை நீங்கள் போட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, பிளெயின் ஆம்லேட்டில் எப்படி இந்த சாண்ட்விச் செய்கிறத நம்ம பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள் ஒரு முட்டையை உடச்சி நீங்கள் ஊற்றியாச்சு. ஸோ இதில் வந்து சால்ட் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே கொஞ்சம் காரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் ரெடி ஆகும்போதே நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பால் நீங்கள் கொதிக்க வச்சு ஒரு காஃபி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ காஃபியோட இந்த சாண்ட்விச் சாப்பிட்றது வந்து ரொம்பவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்லேட் வந்து பிளெயின் ஆம்லேட் வந்து ரெடி ஆயாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 2 பிரெட் நீங்கள் ஹீட் பண்ணி வச்ச 2 பிரெட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு பிரெட்டை நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஆம்லேட் எடுத்து வச்சு அப்புறம் அடுத்த பிரெட்டை வந்து அதுக்கு மேலே வச்சு அப்படியே 2யும் நல்லா அழுத்தி இது பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அழுத்தி வச்சுட்டு அதை கொஞ்சம் நல்லா லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பான நைஃப் எடுத்துக்கோங்க. நைஃப் எடுத்துகிட்டு கிராஸாக வந்து கட் பண்ணணும். நீங்கள் நைஃப் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. நீங்கள் வந்து கொஞ்சம் நார்மலாக எடுத்தீங்க அப்படின்னா அது கட் பண்ணுறதுக்கு வந்து சிரமமாக இருக்கும். இது ஹீட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை தவாலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு சாரி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நீங்கள் அதில் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சாண்ட்விச் வந்து ரெடி ஆயாச்சு. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் இதாக பக்கத்தில் காமிக்கிறேன். ஸோ இந்த சாண்ட்விச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியான சாண்ட்விச் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாண்ட்விச்சுக்கு வந்து நாங்கள் வந்து காஃபி போட்டு அதை வந்து நாங்கள் அந்த காம்பினேஷன் வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து நாங்கள் எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லெவிஸ்டா காஃபி. இது ரொம்பவே அருமையாக இருக்குது. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் காஃபி வந்து நாங்கள் குடிக்க போகிறோம்.
இந்த சாண்ட்விச் நாங்கள் எடுத்துக்க போகிறோம். 2 சாண்ட்விச் நீங்கள் வந்து இது சாப்பிட்டீங்க அப்படின்னா மார்னிங் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஃபி ப்ளஸ் சாண்ட்விச் ஸோ எப்படி இருக்குது இந்த ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.